என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். என் நாமத்துக்கு பயப்படுறவங்கள நான் தேடுகிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமாம், மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். அப்போது கண்ணின்னா ஒரு விலங்குன்னா நீங்கள் மிருகம் நினச்சிட போகிறீங்க. நம்ம எப்படி அந்த பறவைகளுக்கு கண்ணி வைப்பாங்க பார்த்தீங்களா, கீழே வலை போட்டு, அதுதான் அது அந்த வலையில் சிக்கிக்கொள்வதில் வைக்கப்பட்டு தான் கண்ணி. அப்போது மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்பட்டால் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். வாசிக்கலாம் சங்கீதத்தின் புஸ்தகம் 25:12 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு அவர் டீச் பண்ணுவார், போதிப்பார், அதாவது கற்றுக் கொடுப்பார். வாழ்க்கையை ஸ்கூலில் கற்றுக்கொள்ளுகிறோம். அதாவது எதுக்கு கற்றுக்கொள்ளுகிறோன்னா, எழுத்தை கற்றுக்கொள்ளுகிறோம், சில பொது அறிவுகளை கற்றுக்கொள்ளுகிறோம், வேலை செய்கிறதுக்கு கற்றுக்கிறோம். எதுக்கு? வேலை செய்கிறதுக்கு படிக்கிறோம். டிகிரி முடித்தா தான் ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அத்தனை வருஷம் படிக்க வைக்கிறோம். இல்லை, டிகிரி படித்தா என்ன கிடைக்கும்? வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சா நல்ல நிறைய படித்தா நிறைய சம்பளம் கிடைக்கும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற வழியில் ஒரு பிள்ளையை நீங்கள் போதிச்சிட்டிங்கன்னா, ஒரு வழியில் நடத்திட்டிங்கன்னா, கர்த்தரே அவனுக்கு போதிப்பார். அல்லேலூயா. எதிர்காலத்துக்கு உண்டான அத்தனையும் அவர் கற்றுக் கொடுப்பார். அவர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார், விட்டுற மாட்டார். அவர் கற்றுக் கொடுப்பார். நம்ம கற்றுக் கொடுக்கறத விட தேவன் கற்றுக் கொடுத்தால் அது மேன்மையாகத்தான் இருக்கும். வாசிக்கலாம் சங்கீதம் 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெருசாக இருக்கான், அவ்வளவு பெரியது அவருடைய கிருபை. அவருக்கு பயந்தா அவர் தம்முடைய கிருபையினாலே நிரப்பி விடுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 111:10 படிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், கற்பனைகளின்படி நடக்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆரம்பம். பேதையாக இருந்தாலும் அவருக்கு பயப்படும் போது அவன் வாழ்க்கையில் ஞானம் ஆரம்பமாகி விடுகிறது. அடுத்து சொல்கிறாரு, அவனுக்கு என்ன இருக்குமா? நல்ல புத்தி இருக்குமா. வசனத்தின்படி ஒருத்தன் வாழ ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா, தேவனுக்கு பயந்தாதான் வசனத்தின்படி நடக்க முடியும், வேதத்தின்படி நடக்க முடியும். தேவனுக்கு பயப்படாமல் வேதத்தின்படி நடக்க முடியாது, இஷ்டத்துக்கு வாழலாம். அப்போ வேதத்தின்படி நடக்கிற ஒரு மனுஷன் அவனுக்கு என்ன வருமா? நல்ல புத்தி வருமா. கர்த்தருக்கு பயப்பட்டா நற்புத்தி உண்டு அப்படிங்கிற